அரியலூர் அருகே எரியும் சிதையில் மது போதையில் தவறி விழுந்து முதியவர் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தலைக்கேறிய போதை உயிரை பறித்துச் சென்ற சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குமிழியம் கிராமத்தைச் சேர்ந்த 55 வயதான ராமதாஸ். இவர் உடல்நலக்குறைவு காரணமாக வியாழனன்று உயிரிழந்தார். அவரது உடலை இரவு அக்கிராமத்தில் உள்ள மயானத்தில் எரியூட்டும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணியில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 3 பேர் ஈடுபட்டனர். மறுநாள் காலை உயிரிழந்த ராமதாஸின் உறவினர் ஒருவர் இயற்கை உபாதை கிடைப்பதற்காக மயானத்தின் அருகே சென்றபோது சிதையில் உடல் சரியாக எழியாமல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அவர் எரியூட்டிய சக்திவேல் என்பவரை அழைத்து இது குறித்து சத்தம் போட்டுள்ளார். இரவில் பெய்த மழையினால் நெருப்பு அணைந்திருக்கலாம் என நினைத்த சக்திவேல் மற்றும் சிலர் அவசரமாக மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த உடலை மீண்டும் முழுமையாக எரியூட்டியுள்ளனர். உடலை முழுமையாக எரியூட்டி முடித்த பின்னர்தான் சக்திவேலின் தந்தை தங்கராசுவை காணவில்லை என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஒருவேளை எரியூட்டும் பணியின் போது ஏதும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோ என்ற சந்தேகத்தில் சிதை எறிந்து முடிந்த பிறகு சாம்பலை விலக்கி பார்த்துள்ளனர். அப்பொழுது அங்கு 2 மண்டை ஓடுகளும் கூடுதல் எலும்புகளும் இருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இறுதிச் சடங்கில் சடலத்தை எரியூட்டும் பொழுது தங்கராசு மதுபோதையில் அப்பகுதியில் தான் சுற்றி வந்ததாக சிலர் கூறினர். அப்பொழுது அவர் நிலை தடுமாறி எரியும் சிதையின் மீது விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இரும்புலிக்குறிச்சி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.